எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம வித்தியாசமான புது புது வகையான சாலட்ஸு, ஸ்மூதிஸ் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு சாலட் தான், வெற்றிலை வெள்ளரி சாலட். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். வெள்ளரி, பப்பாளி, வெங்காயம், வெற்றிலை, ஓமம், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு. இப்போ பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஹெவி ஃபுட் எடுத்துக்கும் போது வந்து நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னே வந்து வெத்தலை போடுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சாலட்லேயும் நம்ம வெற்றிலை ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஓமம் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்க்ரீடியன்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளரி ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளரி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பப்பாளி, வெங்காயம், ஓமம், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கடைசியாக வெற்றிலை. வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வெற்றிலை வெள்ளரி சாலட் தயாராகிடுச்சு. பொதுவாகவே வந்து நம்ம வெயில் காலங்களில் வந்து வெள்ளரி அதிகமாக எடுத்துக்குவோம். என்ன ரீசன் அப்படின்னா, நீர் சத்து வந்து நம்மளுக்கு தேவை. அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட், அதாவது வந்து வெள்ளரி சாப்பிட்டோன்னே வந்து நம்மளுக்கு தண்ணி தாகம் ஃபுல்லாகவே அடங்கிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப செலக்டிவான ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. அதாவது வெள்ளரிக்காய், மாதுளம்பழம், அன்னாச்சி, இந்த மாதிரி பப்பாளி, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்று நம்மளுக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் வந்து கொஞ்சம் இமீடியட்டாக ஆகாது. அதாவது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப செலக்டிவான ஃபுட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சாலடில் பார்த்திங்கன்னா ஓமம் ஆட் பண்ணியிருக்கோம், வெற்றிலை ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல டைஜஷனுக்காக வந்து இந்த ரெண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி வெறும் ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு, அதே மாதிரி வெறும் வெற்றிலை மட்டும் போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம சாலடாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெற்றிலை வந்து நான் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வெற்றிலையோட சாறு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெற்றிலையில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதாவது வந்து ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம் அதில் அதிகமாக இருக்குது. அதாவது அவங்க பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரையாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு வந்து பல்லெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வெற்றிலை வெள்ளரி சாலட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை ஒரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.